கடன் சுமைகளால் ஏற்படும் மனச்சுமைகள் நீங்கி செல்வம் செழிக்க வேண்டுமா? தொழிலில் லாபம் ஈட்ட வேண்டுமா? செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமைய வேண்டுமா? அப்போ கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க. ஏன்னா 12 ராசிக்கும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 96 அடி உயரம் கொண்ட 7 நிலை ராஜகோபுரத்தை கடந்ததும் பலி பீடத்தையும் பிரம்மாண்டமான ஸ்தபன மண்டபத்தையும் காணலாம். இம்மண்டபத்தில் உள்ள 10 தூண்களில் சந்தன குச்சிகளை வைத்து தட்டும் பொழுது ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு விதமான ஓசைகள் எழும்புகின்றன. இக்கோவிலின் மூலவரான அருள்மிகு ஏகாம்பரநாதரை தரிசித்த பின்பு நம் கோவிலை சுற்றி 12 ராசிக்கான குபேரர்களை வணங்குவோம். சர்ப்பங்களுடன் கூடிய விநாயகர் அருள் பாலிக்கின்றார். இந்த விநாயகரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நிவர்த்தியாகும். இம்மண்டபத்து தூண்களில் சித்திரகுப்தர் ஓலைச்சுவடியுடன் நிற்பது போன்ற காட்சிகளும், சிவனடியர்கள் பலரும் சிவபூஜை செய்வது போன்ற காட்சிகளும், யாழி மீதும் குதிரைகள் மீதும் வீரர்கள் அமர்ந்திருக்கும் சிற்பங்கள் என நம் கண்களை கொள்ளை கொள்ளும் ஏராளமான சிற்பங்களும் ஓவியங்களும் உள்ளன. இந்த அழகையெல்லாம் ரசித்தபடி உள்ளே சென்றால் இங்கு ரிஷப ராசி குபேரனை காணலாம். கோவிலை சுற்றியும் 12 ராசிக்காரர்களுக்கும் 12 குபேரன் சிலைகள் தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளன. அவரவர் ராசிக்குரிய குபேரனை தங்களது ஜனன நட்சத்திரத்தின் அன்று வழிபாடு செய்தோம் என்றால் செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம். 63 நாயன்மார்களையும் இங்கு வணங்குவோம். ஒரு முறை குபேரன் தன்னுடைய சக்திகளை இழந்து செல்வங்களை எல்லாம் பறிகொடுத்தார். பின்னர் இத்தலத்தில் உள்ள காமாட்சி அம்மனை வழிபட்டு இழந்த செல்வங்களை மீட்டெடுத்தார். குபேரனே இழந்த செல்வங்களை மீட்டெடுத்த தலம் என்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த தலமாகும். காசி விஸ்வநாதரும் ஐயப்பனும் காட்சி தருகின்றனர். இத்திருக்கோவிலில் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய மரங்கள் உள்ளன. மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்தால் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். சுப்பிரமணியரை வணங்கிய பின்பு கெஜலட்சுமி அன்னையை காணலாம். நீங்க எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து 12 ராசிகள் பொறிக்கப்பட்டிருக்கும் பீடத்தில் அமர்ந்துள்ள ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நர்தன கணபதி இங்கே உள்ளார். சிம்மத்தூண் மண்டபத்தில் தக்ஷணாமூர்த்தி மிக பிரம்மாண்டமாக காணப்படுகிறார். மாணவ மாணவிகள் வியாழக்கிழமைகளில் இங்குள்ள தக்ஷணாமூர்த்தியை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். லிங்கோத்பவர் இருக்க வேண்டிய இடத்தில் நாராயண பெருமான் இருக்கிறார். பிரம்மதேவர், சண்டிகேஸ்வரர், துர்கை, கிரியாசக்தி, ஞானாசக்தி போன்றவர்களை பிரகாரத்தில் காணலாம். இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இந்த கோவில் அமைந்திருக்கும் இடம் முன்னொரு காலத்தில் கடம்பவனமாக காட்சியளித்தது. சோழ மன்னனின் ஆட்சிக்கு கீழ் இருந்தது. வியாபாரி ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு ஊருக்கு செல்லும் பொழுது பொழுது சாய்ந்த காரணத்தால் இந்த கடம்பவனத்திலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வியாபாரி இரவு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தார். கடகராசி குபேரனை இங்கே காணலாம். கடகராசி அன்பர்கள் தங்களது ஜனன நட்சத்திரத்தினன்று இங்கு வந்து குபேரனை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கை அமையும். வியாபாரி கண் விழித்து பார்த்த பொழுது முனிவர்கள் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வதை கண்டார். கண்ட காட்சியை சோழ மன்னனிடம் தெரிவிக்க உடனே சோழ மன்னன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தார். முதியவர் மறைந்த இடத்தில் தண்டாயுதபாணி சோழ மன்னனுக்கு காட்சியளித்தார். எனவே மன்னன் இவ்விடத்தில் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலும் முருகப்பெருமான் காட்சியளித்த இடத்தில் தண்டாயுதபாணி கோவிலையும் உருவாக்கினார். கால பைரவரும் சூரியனும் உள்ளனர். கன்னி ராசிக்கான குபேரன் இங்கே இருக்கிறார்.
எருமை வாகனத்தில் வரும் யமதர்மனை சூலாயுதத்தால் தடுக்கும் சிவபெருமானின் சிற்பம் உள்ளது. நம்ம சேனல்ல ஏற்கனவே நாம் தரிசனம் செய்த செட்டிக்குளம் தண்டாயுதபாணி கோவிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இக்கோவில் அமைந்துள்ளது. இதுவரை அப்பதிவினை பார்க்காதவர்கள் பார்த்து தண்டாயுதபாணி அருளையும் பெறுக. இப்போ நம்ம காமாட்சி அம்மன் சன்னதிக்கு செல்வோம். பலிபீடத்தையும் நந்தி தேவரையும் வணங்கிய பின்பு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்யலாம். காமாட்சி அம்மன் காட்சி தருகிறார். நம் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நாம் பிறந்த நேரமும் ராசி நட்சத்திரமும் ஒரு காரணம்தான். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் பாவங்களும் நீங்கி வாழ்வில் வளம் தரக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாகும். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். குறிப்பாக ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்திற்குமே நிவர்த்தி கிடைக்கும் என்பதில் சிறு சந்தேகமும் இல்லை. 12 ராசிகளும் ஒரே சக்கர வடிவில் கொண்டுள்ளதால் இத்திருக்கோவில் சித்தர் சிவபீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராசி கோவிலாக புகழ்பெற்று இருப்பது இக்கோவிலின் மிக சிறப்பு ஆகும். விருச்சக ராசி குபேரனை இங்கு காணலாம். குபேரன் தான் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்த தினம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகும். எனவே அந்த நட்சத்திரத்தன்று மகா குபேரனுக்கு அபிஷேகங்களும் யாகங்களும் நடைபெறுகின்றன. குபேரனுக்கு உகந்த பச்சை வஸ்திரமும் பச்சை குங்குமமும் சாத்தி நிவேதனம் செய்து வழிபட்டால் யோகம் பெருகி தொழில் விருத்தி ஏற்படும். தனுசு ராசி குபேரனை காணலாம். இக்கோவிலின் தல விருட்சம் வில்வ மரம் ஆகும். ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி, பங்குனி உத்திர திருவிழா, திருவாதிரை திருநாள், மார்கழி அதிகாலை வழிபாடு, சோமவார வழிபாடு போன்றவை வெகு விமர்சையாக இக்கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இத்திருக்கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் என்னும் ஊரில் இக்கோவில் அமைந்துள்ளது. மகா குபேரனுக்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு சித்திரலோக சமேதரராக வீற்றிருந்து மகா குபேரனும் அம்பாளும் அருள் பாலிக்கின்றனர். 12 ராசிக்கான குபேரனையும் இப்பதிவில் காணலாம். உங்களுடைய ராசிக்கான குபேரனை இப்பதிவின் மூலம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தரிசனம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.